ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பருடைய 25ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வர இருக்கு. ஸோ இந்த டிசம்பர் 25க்குள்ள ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். சாட்சாத் அந்த ஈசனாலேயே தடுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. இனி எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கிறதுனால அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத உங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் தான் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தில் கடைசி என நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் விதிகள்னு. விதிகள்லாம் கிடையாது, நமக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கடவுளை மீறி சில நேரம் நமக்கு நடக்கக்கூடியது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் பயணிக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அந்த வகையில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்கு பொது பலன்களாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் கடைசியாக தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்க போது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போது. ஆனால் உணர்ச்சி வசப்பட மனநிலையில் சில சிக்கல்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி மட்டும் ஏற்படாமல் இருங்க. நெருக்கமான உறவுகளில் சிரமங்கள் தோன்றக்கூடும். ஸோ பொறுமைங்கிறது மிக மிக அவசியம். பண ரீதியாக புதிய வருவாய் மற்றும் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. தொழிலில் கூட புதிய நம்பிக்கையூட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையூட்டக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. வியாபாரம் சிறந்த திட்டமிடல் முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும். வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை மீண்டும் பெற மாதிரி கூட உங்களுக்கு இருக்கு. உடல்நலம் மேம்பட்டு உற்சாகமானது உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வியில கூட மாணவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில இதில் கவனமாகவும் சில இதில் ரொம்ப தெளிவாகவும் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த டிசம்பருடைய கடைசி நாட்கள். இதில் காதல் திருமணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடைசியாக உறவுகள் வகையில் புரியுமைகள் மற்றும் உணர்வு ரீதியான இடைவெளிகள் ஏற்படலாம். மெயினாக காதலர்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிரமப்படலாம். கணவன் மனைவி கூட உங்களிடையே சிறு விஷயங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம். மெயினாக பெற்றோர்கள் மற்றும் மூத்தவர்களோடு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். நண்பர்கள் பாசம் காட்டாததால் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்படும். ஸோ பொறுமை மற்றும் புரிதலோடு செயல்பட்டால் சமரசம் ஏற்படும். ஸோ பொறுமை மற்றும் புரிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் காதல் திருமணத்துக்கு இந்த டிசம்பர் 25 வரைக்கும் வேண்டும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வருவாய் சீராகவோ சரியான நேரத்திலேயோ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முதலீடுகளை தாராளமாக டிசம்பரில் கடைசியாக மேற்கொள்ளலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து முடிக்கவோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சூழல் அமையும். ஒரு பொருத்தமான பட்ஜெட் அமைத்து அதனை பின்பற்றுவது சிறந்தது. ஸோ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிதி நிலைமையில் இந்த மாதிரி செயல்படணும். ஸோ நிதி நிலைமையில் இந்த மாதிரி செயல்படும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த எச்சரிக்கையோடு செயல்படணும் என்பது இந்த டிசம்பருக்கு கடைசியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் வேலை செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலையில என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். வேலையில என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்துல முன்னேற்றம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு டிசம்பர் கடைசியா கிட்டும். பணியிடத்துல உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு நல்ல பெயர் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகளும் வரலாம். வர்த்தக வட்டாரங்கள்ல லாபமும் மதிப்பும் அதிகரிக்கும். மெயினா தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் பாராட்டு சற்று தாமதமாக கிடைக்கும். ஏஏ இன்ஜினியர்கள் உங்க பணியில பிழைகள் புரியலாம் மற்றும் அதிக பணி சுமையால் சவால்களை எதிர்கொள்ளலாம். ஸோ மெயினாக நெட்வொர்க் நிர்வாகிகள் உங்கள் பிரச்சனை தீர்க்கக்கூடிய திறனுக்காக விரைவில் பாராட்டு பெறுவது கூட இருக்கும். ஆப்ரேஷன் மேலாளர்கள் துறையில் வேகமான முன்னேற்றத்தை உயர் அதிகாரிகளுடைய வாய்ப்புகளை காண்பீங்க. கல்வி ஆலோசகர்கள் குறைந்த வேலை வாய்ப்புகள் எதிர்கொள்ள நேரிடும். மிகுந்த உழைப்போடு பணியாற்றினீங்கன்னா உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் வெகு விரைவாக கிடைக்கும். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த உழைப்போடு பணியாற்ற வேண்டும் ரிஷபராசிக்காரங்க டிசம்பர் கடைசியா. அதுக்கப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வியாபாரம் சிறப்பாக உங்களுக்கு இந்த டிசம்பர் கடைசியாக இருக்க போது. விரிவாக்கத்திற்கும் வாடிக்கையாளர்களுடைய திருப்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். லாபம் இதனால பயங்கரமாக அதிகரிக்கும். போட்டிகள் இருந்தாலும் சில நஷ்டங்கள் வரலாம். மெயினாக புதிய தொடர்புகள் மற்றும் கூட்டாளர்கள் மூலம் எதிர்காலத்தில் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த எதிர்காலத்தில் பலன் கிடைக்கிறதுக்காக இப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படலாம். ஸோ சிந்தித்து செயல்படுவது தொழிலில் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். அதனால் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேரும் இந்த டைம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஸோ சிந்தித்து செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு விபத்து வரும். ஸோ சிந்தித்து செயல்படுவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த டிசம்பர் கடைசியாக நல்லது. அப்புறம் ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் உடல் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியானது இந்த டிசம்பர் கடைசியாக உங்களுக்கு அதிகரிக்கும். மெயினாக உடற்பயிற்சி, சத்தான உணவு, தியானம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நோய்கள் குணமடைந்து நிம்மதி உங்களுக்கு பெருமளவு கிடைக்கும். மனம் தெளிவடைந்து அழுத்தங்கள்லாம் குறையும். இவை தொடர்ந்தால் முழு டைமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ முழு டைமும் ஆரோக்கியமாக இருக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது சத்தான உணவு, உடற்பயிற்சி, தியானம் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆரோக்கியத்திற்காக இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கவனக்குறைவால் சிரமப்படலாம். ஸோ கவனக்குறைவு மட்டும் தயவு செய்து இருக்கக்கூடாது. கவனக்குறைவு இருந்ததுன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்துக்கு போய் முடியும். ஸோ கவனக்குறைவு இல்லாமல் இருக்க பார்த்துக்குங்க. பள்ளி மாணவர்கள் கூட பல சிதறுகளை சந்திக்கலாம். பள்ளி மாணவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் கூட நேரம் கடைபிடிக்க முடியாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி கடைபிடிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதீங்க. முதுகலை மாணவர்கள் கூட பணி சுமையால் சோர்வடைவீங்க. அதனால் நிறைய நீங்கள் இழப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சோர்வடையாமல் இருக்க எக்ஸசைஸ், தியானம் போன்றவற்றை செய்யுங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் உங்கள் பணி மற்றும் வெளியீட்டில் தாமதம் எதிர்கொள்வீங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு நிறைய ரிஸ்க்குகள் ஏற்படும். ஸோ இந்த ரிஸ்க்குகளை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரிஸ்க்குகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ ஜாக்கிரதையாக இருக்க ரிஷப ராசிக்கார மாணவர்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. டிசம்பருடைய கடைசியாக எதிர்பாராதது நடக்கும்னு சொன்னல, இதெல்லாம் தான் நடக்க போகுது. ஸோ இதற்கேற்ப கவனமாக நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா டிசம்பருடைய கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிற முழு பலன்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.